தீபம் விளக்கேற்றும் எண்ணெய், ஒரு தெய்வீக அனுபவம். அன்புள்ள கும்ப ராசி அன்பர்களே வணக்கம். சூரிய பெயர்ச்சி பலன்களை நாம் காணலாம். ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதி சூரிய பகவான் தங்களுக்கு 6ஆம் இடத்திலிருந்து 7ஆம் இடம் செல்கிறார். நன்மை. அன்றைய கிரக நிலைகள் ராசியில் ராகு. ராசியில் ராகு இருப்பதால் சில சமயங்களில் மனக்குழப்பம் அடைவீர்கள். 2இல் சனி, 7 சனியில் குடும்ப சனி, தன குடும்ப வாக்குஸ்தான சனி வக்கரம் அடைந்திருக்கிறார். தொழிலில் பிரச்சனை, பார்ட்னர்ஸ்களுக்குள் அட்ஜஸ்ட்மெண்ட் செய்து போக வேண்டும், ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள வேண்டும், தொழிலாளர்களுடைய ஒத்துழைப்பு தங்களுக்கு குறையலாம். 5இல் செவ்வாய், நில புலன்கள் வாங்க ஆசைப்படுவர்கள் வாங்கலாம். விவசாயத்தில் ஓரளவு தங்களுக்கு லாபம் கிடைக்கும். பங்காளிகளுக்குள் ஏற்பட்ட பிரச்சனைகள் தீரலாம். 6ஆம் இடத்தில் குரு. சுகர் பேஷன்ஸ் உடல் நலனை நன்கு பராமரித்தல் வேண்டும். தங்களின் புகழுக்கு களங்கம் உண்டாகலாம். வீண் பலிகள் வரலாம். 7ஆம் இடத்தில் சூரியன் சென்று தங்கள் ராசியை பார்க்கிறார். அரசியல்வாதிகள் புகழ் பெறுவர். பிற கட்சியில் சேர்ந்து சேவை செய்ய ஆசைப்படுபவர்கள் தாராளமாக பிற கட்சியில் சேரலாம். சூரியனும் புதனும் இணைந்திருப்பதால் புத ஆதித்ய யோகம். உயர் கல்வி கற்க ஆசைப்படுபவர்கள் தாராளமாக கற்கலாம். நல்ல முறையில் அவர்களுக்கு படிப்பு நன்கு வரும். வெளிமாநிலங்கள் வெளிநாடுகளுக்கு சென்று கற்கலாம். ஸ்காலர்ஷிப் போன்றவை கிடைக்கும். சூரியனும் புதனும் இணைந்து இருப்பதால் சிலருக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கவும் வாய்ப்பு உண்டு. போட்டித் தேர்வுகளில் கலந்து கொண்டு வெற்றி பெறும் வாய்ப்பு உண்டு. அஷ்டமத்தில் 8ஆம் இடத்தில் சுக்கிரன் இருக்கிறார். தங்களுக்கு சுகஸ்தான அதிபதியும் பாக்கியஸ்தான அதிபதியுமான சுக்கிரன் தங்களுக்கு 8ஆம் இடத்தில் நீச்சம் அடைந்திருக்கிறார். சில கும்பராசி அன்பர்களுக்கு மனைவியினால் சில வைத்திய செலவுகள் வரலாம், மருத்துவ செலவுகள் வரலாம், எதிர்பாராத செலவுகள் வரலாம். ஆக குடும்பத்தை பொறுத்தவரை சில சமயங்களில் கணவன் மனைவியிடையே சிறு சிறு வாக்குவாதம் வரும். அனாவசிய பேச்சுக்களை தவிர்த்தல் வேண்டும். பொருளாதாரத்தில் ஒரு பக்கம் வரவு, மறுபக்கம் செலவு. ஏனென்றால் 7 சனியில் குடும்ப சனி நடந்து கொண்டிருக்கிறது. குருவும் 6இல் இருக்கிறார். கையில் காசு தங்காது. மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள் போல இருப்பீர்கள். பெரும்பாலான கும்பராசி ஆண்களுக்கு மனைவி அமைவதில்லை. அதிக வாயாடி வாய் பேசும் மனைவியாகத்தான் அமைவாள் கும்பராசி என்பர்களுக்கு. ஆகவே மனைவியை விட்டு ஒதுங்கி இருங்கள். கீப் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் யுவர் ஒய்ஃப். மனைவியிடம் அதிகம் பேச வேண்டாம். தாங்கள் சொல்வதை மனைவி கேட்க மாட்டாள். ஆகவே தாங்கள் சற்று மனைவி விட்டு ஒதுங்கியே இருங்கள். அரசியல் துறை அன்பர்களுக்கு இந்த நேரத்தில் புது கட்சியில் சேரலாம். புது பதவிகள் தங்களுக்கு கிடைக்கலாம். ஒருவேளை பிறப்பு ஜாதகத்தில் தங்களுக்கு சூரியன் நீச்சம் அடைந்திருந்தாலோ மறைந்திருந்தாலோ சிவன் கோவிலுக்கு சென்று சூரியனுக்கு ஒரு அர்ச்சனை பரிகாரம் செய்து கொள்ளுங்கள். தினமும் சுந்தரகாண்டம் பகவத்கீதை படியுங்கள். நன்மை கிடைக்கும். வாழ்க வளமுடன். மங்களம் உண்டாகட்டும். ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா.